அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 27 நட்சத்திரங்கள் கோவிலில் குறிக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத விசித்திர ஜோதிடத்தில் நடராஜன் ஐயா ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. ஸோ ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது பயன்படுங்கிற நோக்கத்தில் இதை பதிவு பண்ணுறேன். அஸ்வினி விக்கிரகத்தோட கிரீடம், பரணி பார்த்திங்கன்னா கற்பூரத்தட்டு, கார்த்திகை தூண்டா விளக்கு, ரோகிணி நைவேத்திய பொருள், மிருகசீரிசம் பீடத்தின் தீர்த்தம், திருவாதிர கற்பகிரகம், புனர்பூசம் அலங்கார பொருள், பூசம் அர்த்த மண்டபம், ஆயில்யம் வேஸ்ட் குப்பை, மகம் விபூதி சந்தனம், பூரம் சபா மண்டபம், உத்திரம் கிணறு நீர்த்தொட்டி, ஹஸ்தம் அபயமுத்திர, சித்திர அலங்கார வஸ்திரம், சுவாதி நெய்விளக்கு, விசாகம் பிரகாரங்கள், அனுசம் காற்றோட்டமான இடம், கேட்டை பூஜை பொருள் இடம், மூலம் உண்டியல் பகுதி, பூராடம் கற்பகிரக விமானம், உத்திராடம் கால் கழுவக்கூடிய இடம், திருவோணம் நவக்கிரக உபதெய்வம், அவிட்டம் மணி ஓச, சதயம் காலபைரவர், பூரட்டாதி பிரகார சுற்றுவழி, உத்திரட்டாதி மடப்பள்ளி, ரேவதி நந்தவனம். பாருங்கள், 27 நட்சத்திரம் குறிக்கக்கூடிய பகுதிகளை ஐயா எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி குறிப்பிட்டிருக்காருன்னு. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.